HAL உருவாக்கின இந்தியாவோட சொந்த LUH லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் இந்திய கடற்படை வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் ஒரு இண்டிஜெனோஸ் ஹெலிகாப்டரை நேவி வேண்டாம்னு ஏன் சொன்னாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த LUH ஹெலிகாப்டரை இந்திய கடற்படை ஏன் வேண்டான்னு சொன்னாங்க? இது HALோட தோல்வியா இல்ல இந்திய கடற்படையோட தேவையா அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். LUHக்கு நேவி சொன்னது நோ. இந்திய கடற்படையோட தலைவர் அட்மிரல் தினேஷ் கே திருபதி சார் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லி இருக்காரு. HAL உருவாக்கின லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் LUH இந்திய கடற்படையோட ஆபரேஷனல் ரெக்யூர்மெண்ட்டை பூர்த்தி செய்யல. இதனாலதான் நேவி சர்வீஸ்ல HUL ஹெலிகாப்டர் சேர்க்கிற ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏவியேஷன் ஏரோஸ்பேஸ் ரிவ்யூல கொடுத்த இன்டர்வியூல இந்திய கடற்படையோட தலைவர் ஓப்பனா ஸ்ட்ரெயிட்டா இதை சொல்லிட்டாரு. இப்போ LUH ஹெலிகாப்டர் ஏன் ரிஜெக்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம். இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. இப்போ நம்ம ஆர்மியோ இல்ல ஏர்ஃபோர்ஸோ யூஸ் பண்ற ஹெலிகாப்டர் மாதிரி இல்ல நேவிக்கு. கடற்படைக்குன்னு தனி தேவைகள் எல்லாம் இருக்கு. சி பேஸ்டு ஆப்ரேஷன்ஸ். ஒரு ஹெலிகாப்டரை எங்கனானா தலை இறக்கலாம், எங்கனானா டேக் ஆஃப் ஆகலான் இருக்கும். ஆனா சி பேஸ்டு மிஷின்ஸுக்காகவே இதை உருவாக்கணும். நடுக்கடல்ல காத்தோட அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும், அதை தாங்கணும் இந்த ஹெலிகாப்டர்ஸ். அடுத்தது ஷிப் டேக் லேண்டிங் டேக் ஆஃப். தரையில இதை இறக்கும் போது சின்ன சின்ன மில்லிமீட்டர் தள்ளி போகலாம். ஆனா ஒரு ஷிப்ல இதை இறக்கும் போது ஷிப் நெவுந்துகிட்டே இருக்கும், நிக்காது ஒரே இடத்துல, அது நெவுந்துகிட்டே இருக்கும். நெவுற ஒரு ஷிப்ல ஹெலிகாப்டரை இறக்கணும். அடுத்தது முக்கியமானது சால்ட் கொரேஷன். ஹெலிகாப்டருக்கு யூஸ் பண்ணிருக்கிற மெட்டல் எல்லாம் உப்பு காத்துல பட்டு இந்த ஹெலிகாப்டருக்கு யூஸ் பண்ணிருக்கிற மெட்டல்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. இந்த உப்பு காத்தை தாங்கிக்கிட்டு இருக்கணும். இது இல்லாம ஹை விண்ட் ஹேண்ட்லிங் இருக்கணும். காத்து எவ்வளோ அதிகமாக அடிச்சாலும் இந்த ஹெலிகாப்டர் நம்ம டேக் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப லேண்ட் பண்ணணும். இது இல்லாம இதோட வெப்பன் சிஸ்டம் ஒரு முக்கியமான பங்கு. ஏன்னா நம்ம கடல்ல அதிகமான வெப்பன்ஸ் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். நம்ம திரும்பவும் லேண்டுக்கு எடுத்துட்டு போக முடியாத வெப்பன்ஸ். அப்படி இருக்கும்போது அதிகமான வெப்பன் லேலோடு இந்த ஹெலிகாப்டர்ல இருக்கணும். இது இல்லாம இந்த ஹெலிகாப்டருக்கு எக்ஸ்ட்ரா சீல்டும் ஒன்று வேணும். எல்லாம் ஒரு நேவி ஹெலிகாப்டர்ல முக்கியமா இருக்கணும். ஆனா இது எல்லாம் நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஆர்மியோ ஏர்ஃபோர்ஸ் ஹெலிகாப்டர்ல இருக்கணுங்கிற தேவை இல்லை. இப்போ LUHோட திறன்கள் ட்ரிக் நேவி ஸ்டாண்டர்ட்குள்ள வரல, பூர்த்தி செய்யலன்னு நேவி சொல்லியிருக்காங்க. இப்போ நேவியில ஜெட்டெக் ஹெலிகாப்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா தான் இந்த LUH வருதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதை இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்துல நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க LUH தான் நேவியோட பழைய செக் ஹெலிகாப்டர்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வரப்போகுதுன்னு. ஆனா இது இப்போ அபிஷியலா இல்லைன்னு ஆயிருச்சு. இப்போ நேவி LUH ஹெலிகாப்டர்ஸ் வேண்டாம்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதனால செக் ஹெலிகாப்டர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு ஒரு புது ஹெலிகாப்டர் நம்மளுக்கு வேணும். ஆனா இந்த ஹெலிகாப்டர்ஸை இப்போ நம்ம ஏன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். செக் ஹெலிகாப்டர்ஸ் 60 வருஷமா நேவி சர்வீஸ்ல இருக்கு. இதோட உண்மை தன்மையை பார்க்கலாம். இந்திய நேவி 1960ல இருந்து செக் ஹெலிகாப்டர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1966ல ஃபர்ஸ்ட் செக் ஹெலிகாப்டர்ஸை உருவாக்கி ஃபர்ஸ்ட் செக் ஹெலிகாப்டர்ஸை டெலிவரி பண்ணாங்க HAL. அதுவும் ஏர்பஸ் கிட்ட லைசன்ஸ் வாங்கி தான் இதை நம்ம உருவாக்கணும். இதுல முக்கியமானதே என்னன்னா 2019ல கூட HAL நேவிக்கு அப்டேட் பண்ண செக் ஹெலிகாப்டர்ஸை டெலிவரி பண்ணாங்க. அதாவது இந்த ஹெலிகாப்டர்ஸை அப்டேட் பண்ணியே 5 வருஷம் தான் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா முக்கியமான ரோலுக்கு இன்னும் செக் ஹெலிகாப்டர்ஸை தான் நேவி பயன்படுத்துறாங்க. இப்போ HALோட ஹெலிகாப்டர்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தாலும் HALக்கு இன்னும் ஆப்ஷன் இருக்கு. அதுதான் LUH நேவி யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் ப்ராஜெக்ட் இருக்கு. LUH ரிஜெக்ஷன் ஆனாலும் HAL இந்த இடத்துல முழுசா அவுட் ஆகல, ஃபெயிலியர் ஆகல. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி 2025ல 76 நேவி யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர்ஸ் NUH வாங்க ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க. இந்திய நேவிக்கு 51, கோஸ்ட் கார்டுக்கு 25 வாங்க போறாங்க. இது இல்லாம HAL ப்ரூ நேவி வெர்ஷன் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. இதுலயும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதாவது ஃபோல்டிங் ரோட்டர்ஸ் இருக்கு. இதுல இருக்கிற பிரச்சனையே இந்த ஃபோல்டிங் ரோட்டார் சீக்கிரமா ஃபோல்ட் ஆகணும். இது இல்லாம ஸ்மால் ஷிப் டெக்ல ஆப்ரேட் ஆகிற மாதிரி இதை உருவாக்கணும். சின்ன ஷிப்ல இருக்கிற சின்ன ஏரியால கூட இந்த ஹெலிகாப்டர் செட் ஆகணும். இந்த மாதிரி தேவைகளை பூர்த்தி செய்யறதுல HALக்கு சவால்கள் இருக்குன்னு நேவி சைட்ல இருந்தே சொல்லி
சொல்லியிருக்காங்க. இந்த த்ரூ நேவி வெர்ஷன் நேவிக்கு வந்தாதான் நேவி வந்து இதை டெஸ்ட் பண்ணி இது நம்மளுக்கு வேணுமா வேண்டாமான்னு சொல்லுவாங்க. மற்ற நாடுகள் மாதிரி இல்ல இந்திய ராணுவம். நம்மளுக்கு என்னதான் வந்து 100% இந்தியாலேயே ஒரு வெப்பன் உருவாக்குனாலும் அது வந்து அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சா மட்டும்தான் அதை வாங்கிக்குவாங்க. இப்போ வாங்கிட்டு 5 வருஷம் கழிச்சு இன்ஜினை டெவலப் பண்ணி இன்ஜினை ரெடி பண்ணி தர மாதிரி எல்லாம் இந்திய ராணுவம் இருக்க மாட்டாங்க எப்பயுமே. இப்போ நேவி சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்திய நேவி கிட்ட ஏற்கனவே 51 செக் ஹெலிகாப்டர்ஸ் இருக்கு. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா. LUH வச்சு தான் இந்த செக் ஹெலிகாப்டர்ஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நேவிக்கு. இப்போ ஃபியூச்சர் நேவிக்கு என்ன வேணும்னா இந்திய நேவி ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. ஃபியூச்சர் ரீப்ளேஸ்மெண்ட் ஹெலிகாப்டர்ஸ் லேண்ட் பேஸ்டு ஹெலிகாப்டர்ஸா இருக்கக்கூடாது. இது நேவிக்குன்னு டிசைன் பண்ண ஹெலிகாப்டர்ஸா தான் இருக்கணும். இதுல இந்திய நேவி தெளிவா இருக்காங்க. அதாவது நேவி கேட்கறது முதல் நாள்ல இருந்தே நேவிக்காகனே தனியா ஒரு ஹெலிகாப்டர்ஸை உருவாக்கணும். இப்படி உருவாக்குனாதான் அது ஷிப் ஆபரேஷன்ஸுக்கு கரெக்டா இருக்கும். இல்லாம கடுமையான கடல்லையும் இந்த ஹெலிகாப்டர்ஸ் தாக்கு பிடிக்கும். இதுலயும் முக்கியமானது என்னன்னா இந்த ஹெலிகாப்டர்ஸ் பெரிய பெரிய வார்ஷிப்ல மட்டும் செட் ஆகுற மாதிரி இருக்கக்கூடாது. சின்ன சின்ன வார்ஷிப்ல கூட இந்த ஹெலிகாப்டர்ஸை நம்ம டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாதிரி தேவைகளை நேவி வைக்கும் போது இதுக்கு கரெக்டா ஒரு ஹெலிகாப்டர்ஸை உருவாக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ இந்த LUH ஹெலிகாப்டர் ரிஜெக்ஷன் HALோட ஃபெயிலியர் இல்ல. இது இந்தியன் நேவியோட எக்ஸ்ட்ரீம் ஆபரேஷனல் ஸ்டாண்டர்ட் வெற்றி தான். இது நேவி சொல்றது ஒண்ணுதான். நேவிக்குன்னு ஒரு ஹெலிகாப்டர் வேணும். இது நேவிக்குன்னு மட்டும்தான் இதை உருவாக்கி இருக்கணும். இதுதான் இந்திய கடற்படை ஓப்பனா சொல்றாங்க. இந்திய கடற்படையோட இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமாவே அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய், குட் நைட்.